ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு மேக்கப் மேனுக்கு ஃபோன் அடிச்சு தம்பி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு எதுன்னு விசாரிக்கிறார். அப்புறம் மேக்கப் மேன் ஃபோன் எடுக்கலைன்னா டைரக்டருக்கே நேராக அடிச்சு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காதுக்கு வரும்பொழுது நம்ம என்ன ஒரு சிறை கைதியாக நம்மளையே அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு கட்டத்தில் அவங்க மேலே ஒரு பெரிய வெறுப்பாக மாறி இருக்கு. அது என்ன இதில் பெரிய இடையூறு அப்படின்னா, ஆக்சுவலாக ஜெயம் ரவி மீது அவங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது. படப்பிடிப்பில் வந்து திடீர்னு அவர் செக் பண்ணுறது. இப்போ ஆக்சுவலாக எங்கேயாவது அவுட்டோர் படப்பிடிப்பில் அவர் இருந்தாருன்னா சொல்லாமல் திடீர்னு ரூமுக்கு ராத்திரி ஒரு 12 மணிக்கு வந்து கதவு தட்டுறது, கதவை தட்டி உள்ளே வந்து அப்படியே தேடுறது, வேறு யாரும் இருக்காங்களான்ட்டு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க வந்து இவரை கண்காணிக்க ஆரம்பிச்சு. இப்போ இவங்களுடைய கல்யாணம் வந்து இந்த காதல் திருமணமாக தான் சார் நடந்தது. ஆமாம். அப்படி இருக்கும்போது இந்த சந்தேகம்ன்றது எப்படி? நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு, ஜெயம் ரவியோடு யாரை சேர்த்து வச்சு பேசுனாங்கன்னா, இப்போ நாக சைத்தன்யா கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கள தான் சேர்த்து வச்சு பேசினாங்க. இப்போ இது பொன்னியின் செல்வன் எடுக்கும்போது 2 பேருக்கும் காதல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த டைவர்ஸுங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமியார் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்ததா சொல்றாங்களே சார். இல்லை, அந்த நெருக்கடியும் ஜெயம் ரவிக்கு இருந்தது. அது வந்து அடிஷ்னல். ஆக்சுவலாக இதில் இன்னும் பெரிய கொடுமை என்னன்னா, தனி உருவம் 2 இவங்க பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அதுக்கு டேட்டே வாங்க முடியல ஜெயம் ரவி. என்ன காரணம்னா, இவருடைய டேட்டையும் அவங்க மாமியாரே பார்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து தேதி கொடுத்தா தானே இவங்க பண்ண முடியும். ஸோ அப்படியெல்லாம் நெருக்கடிகள் வரும்பொழுது இவரே வந்து ஒரு கில்ட்டி ஆகிறார். 1 மாதம் போன்லாம் ஆஃப் பண்ணிட்டு கோவா போயிட்டார் அவர். என்னை யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க, இப்போ படம் நடிக்கிற ஐடியாவிலே இல்லை, அந்த மனநிலையே இல்லைன்ட்டு போயிட்டார் அவர். போயிட்டு யாருமே தொடர்பு கொள்ள முடியல. அந்த அளவுக்கு ஜெயம் ரவி சார் வந்து இதில் காயப்பட்டிருக்காரு நிறைய. நிச்சயமாக எப்படிங்க, நம்ம போகும்போது நம்மளை ஒருத்தர் சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க, அவரை விசாரிக்கிறாங்க, இவரை விசாரிக்கிறாங்கும் போது அது எவ்வளோ கோவம் வருது. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பேச்சு அந்தரன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். தமிழ் சினிமாலே ஒரு சில காதல் ஜோடிகளை பார்க்கவே ரொம்ப பொறாமையாக இருக்கும் சார். அந்த வரிசையில் வந்து ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பார்த்தா கொஞ்சம் பொறாமை இருக்கும். ஆனால் அவங்களுடைய இந்த வாழ்க்கையை வந்து 15 வருடமாக இருந்த இந்த காதல் வாழ்க்கையை வந்து இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க. என்ன காரணம் சார்? இல்லை, பல காரணங்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக சந்தேகம் தான் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக ஜெயம் ரவி மீது அவங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. படப்பிடிப்பில் வந்து திடீர்னு அவர் செக் பண்ணுறது. இப்போ ஆக்சுவலாக எங்கேயாவது அவுட்டோர் படப்பிடிப்பில் அவர் இருந்தாருன்னா சொல்லாமல் திடீர்னு ரூமுக்கு ராத்திரி ஒரு 12 மணிக்கு வந்து கதவு தட்டுறது, கதவை தட்டி உள்ளே வந்து அப்படியே தேடுறது, வேறு யாரும் இருக்காங்களான்ட்டு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க வந்து இவரை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு என்ன டவுட் வந்ததுன்னெலாம் தெரியல. பட் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணுறது. அப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு மேக்கப் மேனுக்கு ஃபோன் அடித்து தம்பி அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு எதுன்னு விசாரிக்கிறது. அப்புறம் மேக்கப் மேன் ஃபோன் எடுக்கலைன்னா டைரக்டருக்கே நேராக அடித்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காதுக்கு வரும்பொழுது நம்ம என்ன ஒரு சிறை கைதியாக நம்மளையே அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா. ஸோ அதுதான் ஒரு கட்டத்தில் அவங்க மேலே ஒரு பெரிய வெறுப்பாக மாறி இருக்கு. அது என்ன இதில் பெரிய இடையூறு அப்படின்னா, குழந்தைகள் தான். இப்போ குழந்தைகள் மீது அவ்வளவு பாசம் 2 பேருமே வச்சுருப்பாங்க. அப்போ இந்த குழந்தைகளுக்காக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுங்கிற ஒரு கட்டாயம் வரும். அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எவ்வளோதான் நீங்கள் சொன்னாலும் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கணும்ல. அதை புரிஞ்சுக்காமல் அவங்க தொடர்ந்து அடமெண்ட்டாக இருக்கும் பொழுது சரி ரைட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இதுதான் அதில் நடந்திருக்கு. பட் 2 சைடுமே உட்காந்து பேசி அதை சரிப்படுத்திடணும், இவங்க 2 பேரையும் மீண்டும் வந்து நல்லா வாழ வைக்கணும்னு 2 குடும்பமே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு வந்து இது ஒரு பெரிய நெருடலாக மாறினதுனால தான் இந்த முடிவே அவர் எடுத்திருக்கிறார். சார், இப்போ இவங்களுடைய கல்யாணம் வந்து இந்த காதல் திருமணமாக தான் சார் நடந்தது. ஆமாம். அப்படி இருக்கும்போது இந்த சந்தேகம்ன்றது எப்படி? இல்லை, காதல் திருமணத்தில் தான் இந்த சந்தேகங்கள் நிறையா வருது. நீங்கள் டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த காதல் திருமணங்கள் தான் நிறையா அங்கே வருது. பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்கள்ங்கிறது டைவர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. காதல் திருமணத்தினுடைய டைவர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த இன்ஃபார்ச்சுவேஷன் தான். டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டுமே இவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன மைனஸ் இருக்குங்கிறத கவனிக்கிறது இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் ஒவ்வொரு மைனஸாக தெரிய வரும்பொழுது ஒரு டென்ஷன் ஆகுறாங்க. இது வந்து இப்போ பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அது வந்து சொல்லி சரி பண்ண முடியும். பெற்றோர்கள் இல்லாமல் அந்த தனியாக இருக்கிற ஜோடிகளுக்கு இது ஒரு சிக்கலாகுது.
பட் இந்த விஷயத்துல நல்ல வேலையாக 2 குடும்பமே நல்ல குடும்பமா இருந்திருக்காங்க. அவங்க தொடர்ந்து பேசி என்னென்னவோ சரி பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி தான் இது நடந்திருக்கு. இப்போ இந்த டைம்ல நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ திடீர்னு இந்த சந்தேகம் வந்து அதிகமாகுதுன்னா எந்த நடிகை கூட அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே சார், சில மூத்த பத்திரிகைகள் சொல்றாங்க. இல்ல இது நீண்ட காலமா இருந்துகிட்டு இருக்கு. ஜெயம் ரவி மேல அவரோட இவரோடலாம் இவங்க கனெக்ட் பண்ணி பேசுறது கூட ஒரு யூகத்தின் அடிப்படையில தான் பேசுறாங்களே தவிர, பட் அவர் வந்து மன ரீதியா ரொம்ப புண்பட்டு இருக்கிறாரு. ஸோ அதுதான் காரணம். இப்போ நீங்க வந்து இன்னொருத்தரோட அவருக்கு காதல் இருக்கு, அதனால இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா நம்ம தப்புன்னு சொல்லலாம். பட் அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு வேலையை அவர் பார்க்குறாரு. அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. இப்போ நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு, ஜெயம் ரவியோடு யாரை சேர்த்து வச்சு பேசுனாங்கன்னா, இப்போ நாக சைத்தன்யா கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கள தான் சேர்த்து வச்சு பேசினாங்க. இப்போ இது பொன்னியின் செல்வன் எடுக்கும்போது 2 பேருக்கும் காதல் ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் இந்த டைவர்ஸுங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம தொடர்ந்து பலமுறை சொல்லிகிட்டே இருந்தோம். பட்டு இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் உண்மை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் காரணம். அவருக்கு இன்னொருத்தரோடு காதல் இருந்ததுங்கிறதெல்லாம் அது ஒரு அடிப்படையற்ற விவாதமாக இருக்குது. இதுதான் மேக்சிமம் இந்த சந்தேகம் தான் பிரச்சனையா. இப்போ இந்த விஷயம் வந்து இப்போதான் ஊடகத்துக்கு வந்து வருது. ஆனால் முன்னாடியே வந்து வலைப்பிச்சில் வந்து சொல்லிட்டு நம்ம தான் அதை முதல்ல பிரேக் பண்ணணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமியார் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்ததா சொல்கிறாங்களே சார். இப்போ நிறைய கால்ஷீட் வந்து இவங்களே வாங்கிக்கிறாங்க, ஓனாக வந்து படம் எடுக்கிறாங்க, அந்த படங்கள் வந்து பெருசாக போகலை இப்படின்ற ஒரு டாக் இருக்கே சார். இல்லை, அந்த நெருக்கடியும் ஜெயம் ரவிக்கு இருந்தது. அது வந்து அடிஷ்னல். இது வந்து நேரடியாக மன ரீதியாக பாதிக்கிறது, அது பண ரீதியாக பாதிக்கிறது. இப்போ ஜெயம் ரவி ஒரு கதையை கேட்டு முடிவு பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இந்த பக்கம் நீங்க நல்லா பாருங்க, ஜெயம் ரவி அண்ணனுக்கு ஒரு சினிமா அனுபவம் இருக்கு, அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அவர் தான் இவரை உருவாக்கி கொண்டு வர்றாரு. அதே மாதிரி ஜெயம் ரவியுடைய அப்பா எடிட்டர் மோகன் எவ்வளோ படங்களுக்கு எடிட்டராக இருந்தவர், ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு சினிமாவில். இப்போ அவர் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும் போது அது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குடும்பத்தில் ஜெயம் ரவி இருக்கும்போது வெறும் ஹிட்டாக கொடுத்துட்டு இருந்தவர் இங்கே போகும்போது ஏன் ஃப்ளாப்பாக கொடுத்துட்டு இருக்காரு? அப்போ கதை கேட்பதை இவங்க முடிவெடுக்கிறாங்க. இவங்க ஒரு கதையை தேர்ந்தெடுத்துன்னு இதில் நடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ ஜெயம் ரவி வெளிப்படத்தில் நடிக்கும் பொழுது ஒரு சம்பளம் வாங்குறாரு. இப்போ மாமியாருக்கு நடிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பளத்தை நீங்கள் நிறைவாக கொடுக்கணும்ல. நீங்கள் வெளியில் என்ன வாங்குறீங்களோ அதே சம்பளத்தை நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லுவதால சரியாக இருக்கும். என்னதான் அவங்க மருமகனாக இருந்தால் கூட எல்லாத்தையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இங்கே இருக்குது. அவருக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா, இதே நம்ம வெளியில் பண்ணால் எவ்வளோ கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு அடிமாட்டு விலைக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்குறது, ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பக்கம் எரிச்சலாக இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு அடிஷ்னல் காரணமாக மாறிடுச்சு. ரொம்பவே அவங்க ஒய்ஃப் வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க, இதனால தான் ஜெயம் ரவி வந்து டிவோர்ஸ் பண்ணுறாரு இப்படின்ற ஒரு செய்தி போய். இல்லை, அதெல்லாம் போயிங்க. நீங்கள் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? நீங்கள் 2 லட்ச ரூபா செலவு பண்ணுவீங்களா? அது ஜெயம் ரவி பெரிய காசா? அதெல்லாம் கிடையாது. இப்போ அவர் சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காசு கிடையாது. இன்னொன்று, ஆர்த்தியே வந்து அடிப்படையில் பயங்கரமான வசதியான பொண்ணு. இப்போ அவங்களுக்கு வந்து ஜெயம் ரவிட்ட கை நீட்டி வாங்கி செலவு பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அவங்களே தினம் 1 லட்ச ரூபா செலவு பண்ணலாம். அவ்வளோ வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க அப்பா கிட்டலாம் சரியா பேசுறதுல போல இருக்கு ஜெயம் ரவி சார் வந்து. ஸோ அதனால தான் இந்த முடிவை வந்து எடுத்திருக்காரு கடைசியாக சொல்றாங்களே. இல்லை அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இதில் இன்னும் பெரிய கொடுமை என்னன்னா, தனி உருவம் 2 இவங்க பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அதுக்கு டேட்டே வாங்க முடியல ஜெயம் ரவிட்ட. என்ன காரணம்னா, இவருடைய டேட்டே அவங்க மாமியாரே பார்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து தேதி கொடுத்தா தானே இவங்க பண்ண முடியும். ஸோ அப்படிலாம் நெருக்கடிகள் வரும்பொழுது இவரே வந்து ஒரு கில்ட்டி ஆகிறாரு. என்ன இருந்தாலும் நம்ம அப்பா அண்ணன் நம்மளை உருவாக்குனவங்க, அவங்க ஒரு தேதி கொடுக்கும்போது நம்மளால கொடுக்க முடியலையேங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கோபமாக மாறுது, இன்னொரு பக்கம் அந்த சந்தேகம் வந்து ஒரு கோபமாக மாறுது, இன்னொரு பக்கம் தப்பான படங்களில் நடிக்க சொல்லி நமக்கு தொடர் ஃப்ளாப்பு கொடுக்குறாங்களேன்னு ஒரு பக்கம் கோபம் வருது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அவர் இந்த முடிவை எடுக்க வச்சு. இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலுமே தனுஷ் சாரோட பேர் வந்து அடிபட்டுருது சார். இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து ஆர்த்திக்கும் தனுஷ்க்கும் ஒரு சண்டை நடந்தது இப்படின்னு ஒரு செய்தி ஒன்று போயிட்டு இருக்கு சார். அது உண்மை தானே சார்? இதெல்லாம் பாவங்க. நிஜமாவே என்னைக்கோ ஒருத்தர் செய்கிற தவறு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அவருக்கு வரும், திரும்ப பல மடங்கா பெருகி வருங்கிறது இதுதான் போல இருக்கு. ஒரு காலத்தில் தனுஷ் வந்து ஒரு தப்பான ஆளாக இருந்திருக்கிறார். நிச்சயமா அவரால் இங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கு, அது வந்து இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது, நிறைய நடந்திருக்கு. பட் இப்போ சமீப காலமா அவருக்கே வந்து இறைவன் சில இதெல்லாம் பண்றான், நீ இப்படிலாம் பண்ணல உனக்கு பாரு அப்படிங்கிறான். அப்போ அவர் ஃபீல் பண்றாரு, ஐயோ நம்ம பண்ணது இது தப்பு. ஸோ அதனால வந்து நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்ட்டு அவரு லைஃப் லைனை கரெக்டாக போட்டார். இப்போ அவருக்கு நேரமே கிடையாது. முதல்ல இந்த மாதிரி லௌகீக விஷயங்களுக்கு ஒரு நேரமே கிடையாது. அவ்வளோ டைட்டாக
நடிச்சிட்டு இருக்காரு, அவரே டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ இதற்கான வேலைகளே அவருக்கு நேரம் சரியா இருக்கும் பொழுது அவர் எப்படி வந்து மற்ற தேவையில்லாத வேலைகளில் போய் ஈடுபடுவார். ஸோ அது ஒன்று இருக்கு. ஸோ அதனால எல்லாத்துக்கும் கொண்டு வந்து தனுஷை கனெக்ட் பண்றது சரியில்லை. நாளைக்கு வந்து ஜெயம் ரவி சாரோட பர்த்டே சார், இன்னைக்கே இது அறிவிப்பு பண்றதுக்கான காரணம் என்ன சார்? ஒரு புது வாழ்க்கையை துவங்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த தகவலை சொல்லி ஒரு 3 மாதம் ஆயிருக்கும். ஆமாம் சார். ஒரு 3 மாசமாவே அவங்க வந்து ஒரு ப்ராசஸில் இருந்துகிட்டே இருக்காங்க. எப்போவுமே நீங்கள் கவனிச்சா தெரியும், இந்த மாதிரி திருமண உலகத்து டைவர்ஸுங்கிறது ஒரு 8 வரியில் ஒரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ரெடி பண்ணுவாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸை அவங்களும் வெளியிடுவாங்க, இவங்களும் வெளியிடுவாங்க. கரெக்டாக நாங்கள் மியூச்சுவலாக பிரிகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்கும். வரி கூட மாறாது, ஒரே வரியாக இருக்கும். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதில் வந்து நான் உங்களை விட்டு பிரிகிறேன்னு சொல்கிறாரு. பரஸ்பரமாக பிரிகிறேன்னு சொல்லலை அவர், நான் உங்களை விட்டு பிரிகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஜெயம் ரவி சார் வந்து இதில் காயப்பட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாம். நிறைய நிச்சயமாக. எப்படிங்க நம்ம போகும்போது நம்மளை ஒருத்தர் சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க, அவர் விசாரிக்கிறாங்க, இவர் விசாரிக்கிறாங்கும்போது அது எவ்வளோ கோபம் யோசிச்சு பாருங்களேன். இங்கே வந்து இந்த டைவர்ஸை விரும்பலை. ஆர்த்தியை பொறுத்தளவுக்கு அவங்க சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க, அவங்க இதை விரும்பலை. பட் இவருக்கு வந்து அதை சகிச்சுக்க முடியல. ஸோ இவர் தான் வெளியில் வர்றாரு. அவங்க வந்து டைவர்ஸ் கொடுக்கலையே. இப்போ இந்த 3 மாதங்கிறது இவங்க பேச்சுவார்த்தைக்கான மாதமாக இருந்துடும். அடுத்தடுத்து பிஸியாக முடியாமல் இருக்காருன்னா இந்த மன உளைச்சல் தான். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆனோடனே 1 மாதம் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு கோவா போயிட்டார் அவர். என்னை யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க, இப்போ படம் நடிக்கிற ஐடியாவிலே இல்லை, அந்த மனநிலையே இல்லைன்ட்டு போயிட்டார் அவர். பட் யாருமே தொடர்பு கொள்ள முடியல. முக்கியமாக அவங்க குடும்பத்தினர் மட்டும், அப்பா அம்மா அண்ணன் இவங்க மட்டும் அக்சஸ் பண்ணுற இடத்துல அவர் இருந்தார். பாக்கி திரையுலகத்துலேருந்து யாருமே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி டேட்டு கேட்குறதோ கதை சொல்கிறதோ எதுவுமே பண்ண முடியாமல் தான் இருந்தாங்க அந்த 1 மாதம். அப்போ ஒரு விரக்தியில் தானே இருக்கார். கதை கேட்டு நடித்து என்னடா வாழ்க்கைன்ட்டு தோணும்ல. ஸோ அதனால் இனிமேல் தான் இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜில் இறங்கணும். இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாருன்னு தான் சார் நம்ம இதில் சொல்ல தோணுது.